சூர்யா கடுமையான போட்டி ரெண்டாவது இடத்துக்கு தானே இதயத்துல சொல்லிட்டாரு ஒரு நோ சாய்ஸ். 2019 5 லட்சம் 6 லட்சம் 4 லட்சம்னு சொன்னாரு. அது 2021 என்ன ஆச்சுன்னு சொல்லவே இல்லை. எவ்வளோ ஆயிரம் சில ஆயிரங்கள் வித்தியாசத்துல தான் ஆட்சியே வந்தது. 7 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் ஆட்சி மாற்றமே நடந்தது. அதுக்கப்புறம் 3 வருடம் திமுக ஆட்சி வேற. திமுக ஆட்சி இங்கே எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, போதைப் பொருள் எப்படி இருக்கு. நிதியமைச்சரே நிதியமைச்சராக இருந்தவரே 30,000 கோடி லஞ்சம்னு சொல்றாரு. இது துரைமுருகன் அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இந்த ஆட்சியை பற்றி அதிருப்தி இருக்கா இல்லையான்னு மக்கள் கிட்ட கேட்டால் தெரியும். அதனால இவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அதிருப்தின்னு நீங்கள் சொல்கிற வாதத்தை வச்சுக்குவோம். அந்த அதிருப்தி ஓட்ட அவங்களுக்கு தானே போகும், உங்களுக்கு எப்படி வரும்? அதான் சொல்கிறேன். இவர்கள் 2019 ஒரு அளவுகோலாக என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக எலெக்ஷனில் வைக்கவே முடியாது. 2014 திமுக கட்டமைப்பில் வலுவான கட்சியாக இருந்தால் கூட அவங்களோட அதிகமாக 2 இடங்களை ஜெயித்த வரலாறு கூட தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ 2019 திருமாவளவன் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊடகங்களோடு சேர்ந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கணும், மோடி எதிர்ப்புன்ற பிம்பத்தை. அதனால எங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அந்த மோடி எதிர்ப்பு பிம்பம் கூட அந்த எலெக்ஷனோடு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு மோடி எதிர்ப்பு அலை இருக்கா இல்லையான்னு சேனல்ஸ் கிட்டயோ மக்கள் கிட்டயோ இங்கே இருக்கிறவங்க கிட்டயோ கேட்டிங்கன்னா கூட அந்த எதிர்ப்புலாம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று 2019 ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமராக வரப்போறாரு, அவர் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்ற பிரச்சாரமும் இருந்தது. பிஜேபி மேலே தோத்திடும் அப்படின்ற பிரச்சாரம் வலிமையாக முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு காரணம் அந்த 3 மாநில தேர்தல், ராஜஸ்தான்ல, சத்தீஸ்கர்ல, மத்திய பிரதேஷ்ல பிஜேபி தோற்று இருந்தது. ஆனா இன்னைக்கு மோடி அவர்கள் தான் பிரதமராக வரப்போறாருன்னு ஆல்மோஸ்ட் கன்சென்சஸ். மக்களும் ஏன்னா ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் கூட இப்போ இல்லை, முதலியாச்சும் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இந்த விஷயங்கள்லாம் 5 வருட காலத்துல பயங்கரமா மாறி இருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய லீடர்ஷிப்பை மக்கள் விரும்புறாங்க. புதுசா ஒரு தலைமைக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதனால நிச்சயமாக இந்த 3 முனை போட்டியில பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கக்கூடியவர்கள் யாருமே எதிர்பார்க்காத ரிசல்ட் வரும்ன்றதுதான் எங்களுடைய நம்பிக்கை. சுருக்கமா தம்பி சூர்யா கூட இப்ப ஏதாவது ஒரு தொழில் அவர் கொஞ்சம் கூடுதல் ஓட்டு விழுகும், தெரிஞ்சதோ தெரியலையோ. ஆனா மோடி அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் தமிழர் விரோதி, தமிழர் நாட்டுக்கு நிதி விரோதி, அதே மாதிரி எய்ம்ஸ் உள்பட எந்த விதமான மக்களுக்கு செய்யாத ஒரு விரோதமான ஒரு ஆட்சின்னு மக்கள் நினைக்கிறாங்க. மோடியோட சூர்யாக்கு அதிக ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஆமா இருக்கு. 2014 வெறும் பாஜகவுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. எப்ப பாஜக குற்றம் இழைத்தவர்கள், குற்றம் செய்வவர்கள் எல்லாம் கொண்டு சேர்த்தாங்களோ ஒவ்வொரு தெருவிலையும் பாக்குறாங்க. பாஜக ஒரு கட்சியில இப்படிப்பட்டவங்க இருக்காங்களா அப்படின்னு போடுறவங்களும் போட மாட்டாங்க. அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைமை. தேர்தல் முடிவு தெரியும் நம்மளுக்கு. இதெல்லாம் உண்மையா இல்லையா? கேப்போம். ஹஃபீஸ்ட கொண்டு போய் நினைக்கிறது. இப்போ இந்த எலெக்ஷனை ஹோலிஸ்டிக்கா பேன் தமிழ்நாடு ஒரே எலெக்ஷனா பார்க்க முடியுமா? இப்போ இங்க யாரோ குறிப்பிட்ட மாதிரி ஒரு சில தொகுதிகளில் அது ஒரு மும்முனை போட்டியாவோ இல்ல பிஜேபியோட கேண்டிடேட்டோடைய முக்கியத்துவமும் சேர்ந்த, இப்போ வேலூர் எடுத்துக்கோங்க, ஏசி சண்முகம், தேனி எடுத்துக்கோங்க, டிடிவி தினகரன், இல்ல ராமநாதபுரத்துல ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி தென் சென்னையில டாக்டர் தமிழிசையா இருக்கட்டும், இந்த மாதிரி நபர்கள் நிற்கும் போது அந்தந்த தொகுதியில அந்த எலெக்ஷனோட தோற்றமே மாறுதுல்ல. அப்போ இது எல்லா இடத்துலயும் இருமுனை போட்டின்னு சொல்ல முடியும் இல்ல அசோகர்ஷன்? இவங்க தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இவங்க மோடியோட ஆளா நிக்கும் போது, தாமரை சின்னத்துல நிக்கும் போது இவங்க தனிப்பட்ட செல்வாக்கும் சரிஞ்சிருது. அதுதான் தமிழ்நாட்டுடைய கலை யதார்த்தம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்க மும்முனை போட்டின்றத ஒத்துக்க தயாராவே இல்லை. நான் களத்துல இருக்கேன். நான் வட தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 10 நாளா சுத்திக்கிட்டு இருக்கேன். இங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான லீடு டிஎம்கேக்கு இருக்கு. இதுதான் தொடர போது. இங்க களத்துல அதிமுகவும் இல்ல, பாஜகவும் இல்ல, திமுகவுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்கு. முதல்வருடைய திட்டம் ரொம்ப சொல்றாரு, கஞ்சா அதிகமாயிடுச்சு அப்படின்னு. கஞ்சாவுக்காக கைது பண்ற பாதி பேர் பாஜக உறுப்பினர் அட்டையோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. பெரம்பூர்ல கைது பண்றோம், எல்லா இடத்துலயும் கைது பண்ணும்போது பாஜகவுடைய உறுப்பினர் அட்டை வச்சிருக்காங்க. அதனால பாஜகவுக்கு இந்த விவகாரத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பாண்டிச்சேரியில என்ன நடந்துச்சு, கஞ்சானால என்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரியும். ஆனா தமிழ்நாடு அரசு சட்டம் ஒழுங்கை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்குது. இவங்க எல்லாம் ஒரு நரேட்டிவ் திரும்ப 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 நான் ஓபன் சேலஞ்ச் சொல்றேன், வாங்க தந்தி டிவி கேமரா எடுத்து சென்னையில சுத்துவோம், எங்கெங்கெல்லாம் வெளிப்படையா கஞ்சா விக்குதுன்றத எஸ் டி சூர்யா காட்டுறதுக்கு தயாரா இருக்காரா? இல்ல இவங்க எல்லாம் ஒரு நரேட்டிவோட இங்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவமானப்படுத்துற வேலை. இளைஞர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையான மாதிரி, எல்லாம் போதையிலேயே வெண்டு கிடக்குற மாதிரி, அப்படி எல்லாம் இருந்தா எப்படிங்க இவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வர முடியும்?
இங்க இளைஞர்கள் எல்லாம் போதை விற்கிறாங்க, யார் இளைஞர்கள் தானே வாங்கணும். அப்ப அதை வாங்கி போதைக்கு அடிமையா இருக்காங்க. தமிழ் சமூகத்தையே நீங்க கொச்சப்படுத்துறீங்களா? இந்த நரேட்டிவ் எல்லாம் இங்க எடுபடாது. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய ஆட்சியில நீங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக செஞ்ச துரோகங்களுக்கு பதில் சொல்லுங்க. 10 வாட்டி வராரு, 15 வாட்டி வராரு, வரும்போது ஒரு 1000 கோடி எடுத்துட்டு வாங்க சார். பிளட்டுக்கு மக்கள் பாதிச்சாங்கல்ல, பிளைட்ல வராருன்னா 10 வாட்டி 15 வாட்டி, ஒரு வாட்டி ஒரு 1000 கோடி குஜராத்துக்கு கொண்டு போய் கொடுத்தீங்களா 3வது நாள், எந்த ஃபைல்ஸும் இல்லாம. அந்த மாதிரி நாங்க ஃபைல்ஸ கொடுத்துட்டோம். அந்த ஃபைல்ஸ பார்த்து ஒரு 1000 கோடி, திருநெல்வேலியில அவ்வளவு கூட்டம், தூத்துக்குடியில அவ்வளவு கூட்டம்ன்றீங்க. அந்த வாழ்வாதார பிரச்சனையோடு நடுத்தெருல நின்றவங்களுக்கு பாஜக நின்னுச்சா இல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசு நின்னுச்சான்றது இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். கவர்னரை வச்சு ஒரு பார்லிமெண்ட் கவர்மெண்ட் நடத்துறீங்க. இவ்வளவு அவமானப்படுத்துது உச்ச நீதிமன்றம். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக கவர்னர் செயல்பட்டா அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணும் கேட்கிறப்போ பாஜக ஆளுநரை எதிர்க்க தயாரா இருக்கா? ஜனநாயகத்தை பேசக்கூடிய பாஜக இந்த இடத்துல ஆளுநர் தவறு செஞ்சாருன்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் கேட்கதானே போறாங்க. ஓகே ஓகே சூர்யா, டு வாண்ட் டு ரெஸ்பான்ஸ் இருக்குமா? நோ ரெஸ்பான்ஸ், நோ ரெஸ்பான்ஸ். ஓகே, போதையை பற்றி சொல்கிறாரு அவரு. கஞ்சா வழக்குகள் அதாவது போதை பொருள்களை கடத்துபவர்கள் இங்கு அதிகமாகி விட்டார்கள் என்ற பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால ஏறக்குறைய இந்த 3 மாதத்துல ஆயிரக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு. அப்ப இவ்வளவு நாள் என்ன ஆச்சு? அப்ப எதனால் நாங்க இதை சொல்கிறோம் என்றால் நீங்க நடவடிக்கை எடுக்கவில்லை. நாங்க இதை சொன்ன பிறகுதான் நீங்க ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் இன்றைக்கு பதிவு செய்யப்படுகிறது. பல நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் தான் ஏன் இது முன்னாடி எடுக்கவில்லை? இந்த 3 மாசத்துல சொல்றேன். இந்த 3 மாதத்துல நீங்க இவ்வளவு ஆயிரக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. நீங்க இந்த 3 வருடமாக இந்த 3 வருடத்துல நீங்க ஏன் திமுக இருந்து தலைவர்கள் கூட நெருக்கமா இருந்த திரு ஜாஃபர் சாதிக் அவர்கள் எந்த கட்சி இப்ப ஏன் தலைமறைவா இருக்காரு? ஏன் அவரை ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இந்த 3 மாதத்துல இத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இதற்கு முன்னாடி நீங்க ஏகப்பட்ட கஞ்சா பொருட்கள் இங்க விற்கப்பட்டிருக்கின்றன. நான் இந்த வழக்கு வந்த பிறகுதான் நீங்க அதை போய் பிடிக்கிறீங்க. அப்படின்னா என்ன பொருள் என்று சொன்னா நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் அர்த்தம், என்பதுதான பொருள். ஆட்சி இருக்கும்போது குட்கா மட்டுமல்ல போதை பொருள் பிடிபட்டது எந்த அளவுக்குனா உயர் காவல்துறை வரையும் போச்சு. அப்ப அதானி போர்ட்ல இருந்து லட்சக்கணக்கான கோடி பிஜேபி இல்ல அதாவது கொரோனா கோபிநாத் எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. செய்தித்தாள்களை தொடர்ந்து படிச்சிருந்தாருன்னா ஆபரேஷன் கஞ்சா 1.0, ஆபரேஷன் கஞ்சா 2.0 சொல்லிட்டு அதிமுக ஆட்சியை விட அதிகமான வழக்குகளை குண்டாஸ்ல போட்டு இந்த போதை பொருள் முக்கியமான பிரச்சாரமா போறாங்க. அது போறது அவங்களுடைய விருப்பம்.